வணக்கம். டாக் அண்ட் ஜாய்க்காக நான் உங்கள் ஜேடி, முபாரக், அபிஷேக், கமலேஷ் பேச போகிறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா, எந்த மாதிரி பொண்ணு வேணும்? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணும். அப்புறம் யார் ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் குருவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு எந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிற பொண்ணு பிடிக்கும்னா, என்னை வந்து கெரியர் பேஸ்டில் என்னை சப்போர்ட்டும் பண்ணணும் அண்டு என் ஃபேமிலிக்கும் செட் ஆகணும். ஏன்னா பார்த்தாச்சு நிறைய பொண்ணை. எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு மீன்ஸ் ஆல்ரெடி பாஸ்டில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த வரைக்கும் எந்த பொண்ணும் சரியில்லைன்னா சொல்ல மாட்டேன். அவங்களோட ரோலை அவங்க கரெக்டாக ப்ளே பண்ணிட்டாங்க. பட் ஆனால் காடும் கொஞ்சம் நல்லாவே ப்ளே பண்ணிட்டார் நம்மள வச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிடிக்கும்னா, என்னை வந்து கெரியர்லேயும் சரி லைஃப்லேயும் சரி, ப்ளஸ் வந்து இப்போ நான் என்னை எமோஷ்னலாகவும் சரி அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும். என்னை ஃபஸ்ட்டு எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ப்ளஸ் வந்து லாயலாகவும் இருக்கணும். நானும் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, நான் அவங்கக்கிட்ட ஓவர் ப்ரொடெக்டிவாக இருந்தாலும் அவங்க அதை தப்பாக எடுத்துக்காம என்னோட கேரக்டரை புரிஞ்சு என்னை கடைசி வரைக்கும் இருந்து எப்படி சொல்கிறது காப்பாற்றணும். கடைசி வரைக்கும் இருந்து கஞ்சி ஊற்றணும் அப்படிலாம் நான் எதிர்பார்க்குறேன். கடைசி வரைக்கும் எனக்கு கூட இருந்து சப்போர்ட்டிவாக இருந்து, ப்ளஸ் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் அவங்கள பிடிச்சி அண்டு எப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கும் பிடிச்சி அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து எனக்குன்னு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க கூடயும் கொஞ்சம் அந்த நாத்தனார் அந்த சண்டைலாம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக லைஃப் போகணும். மேக்ஸிமம் என்ன அவங்களுக்கு பிடிச்சதை விட அவங்களுக்கு என்ன நல்லா பிடிக்கணும். அதுதான் அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும். மற்றபடி ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பட் இருந்தால் எனக்கு வந்து ஷார்ட்டாக இருக்கிற கேர்ள்ஸ் பிடிக்கும். அதே மாதிரி கண்ணு நல்லா இருக்கணும். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. எங்கள் 4 பேர் தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் கேமரா முன்னாடி வருவாங்களான்னு தெரியாது, வரணும். செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க, இந்த நாயை அப்புறம் எடுத்துட்டு வரேன். பையன் இடத்துல இன்னொருத்த வருவான் பாருங்க. அபிஷேக் பேசி முடிச்சிட்டா. இப்போ அபிஷேக் இடத்துல வந்து சிபி உட்காந்துட்டு இருக்கான். என் பேர் வந்து சிபி. அண்ட் இப்போ அடுத்ததா வந்து யார் பேச போறான்னா நான் தான் பேச போறேன். எனக்கு வந்து எந்த டைப் ஆஃப் பொண்ணு பிடிக்கும் அப்படின்னா, பொண்ணு வேணும். பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு? அண்ட் இப்போ வரைக்கும் எனக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி எனக்கு நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி அந்த பொண்ணுங்க கூட போவேன் அப்படின்னா எனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னா, பொண்ணு வேணும். என்னை கேர் பண்ணணும் தாங்கணும் தான் நான் எதிர்பார்க்கல. அவன் என்னை கண் கலங்காமல் பார்த்துக்கிட்டாவே எனக்கு போதும், பார்த்துப்பேன். வந்து எனக்கு வந்து எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு நான் பேச போகிறேன். இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு யாருமே வந்துட்டு உண்மையாக இல்லை. ஒரு லாயலாக எனக்குன்னு ஒன்று இருக்கணும். எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு எல்லாரையும் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அந்த ட்ரஸ்ட் இருக்கலாம் லவ்வில். பட் இருந்தாலுமே வந்துட்டு எப்படி சொல்கிறது, செல்லம் தங்கம் அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும். எப்படி சொல்கிறது, நான் வந்துட்டு அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் இருக்கணும், பிளைண்டாக ட்ரஸ்ட் இருக்கணும். நீ யார்கிட்ட வேணால் பேசுடி. பட் ஆனால் எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்துட்டு அவளுக்கும் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோடய பாஸ்ட்டு என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவளும் அந்த கஷ்டம் தரக்கூடாது. ஒரு ஹாப்பியாக பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் நான் எதனா ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன்னா அதுக்கு வந்துட்டு டீமோட்டிவேட்டாக இல்லாமல் வந்துட்டு ஒரு சப்போர்ட் கொடுத்தானா அது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறமா வந்துட்டு எனக்கு வந்துட்டு படிப்பில் வந்துட்டு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் வந்துட்டு படிக்கிறேன் வீட்டில் ஒரு சொன்ன ஒரு காரணத்துக்காக. அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு டிகிரி இருந்தால் தான் வந்துட்டு மதிக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, நம்மளோட திறமை அந்த மாதிரி வந்து இப்போ யாரும் பார்த்தது இல்லை. ஏன்னா வேலை செய்கிறோம், அதுதான் முக்கியம். நம்ம எப்படி லைஃப்பில் செட்டில் ஆகிறோன்ட்டு சில பேர் இருப்பாங்க, இந்த படித்தா மட்டும்தான் அவனால் பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வந்துட்டு லைஃப்பில் செட்டில் ஆவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த பொண்ணு என்னை நம்பி வந்தால் ஓகே, அதுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும்ல. ஏன்னா வந்துட்டு டிகிரி இருந்தால் தான் வந்துட்டு இந்த காலத்தில் வந்துட்டு வேலை இருக்குது, லைஃப்பில் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கஷ்டமோ நஷ்டமோ அவள் என் கூட சேர்ந்து இருக்கணும் எல்லா சுச்சுவேஷன்லேயும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும் நமக்குன்னு. ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து யார் பேச போகிறோன்னா நம்ம சிவி தான் பேச போகிறாரு. சொல்லுங்கள் சிவி, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும்? எனக்கு என்ன மாதிரி பொண்ணு பிடிக்கும்னா, ரொம்ப அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. எனக்குன்னு ஒரு கொஞ்சம் தேவைகள் இருக்குது, அவ்வளோதான். நான் வந்து என்னை ரொம்ப பார்த்துக்கணும்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். முக்கியமான விஷயம் எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் தேவைப்பட்டது ட்ரஸ்ட்டு. எனக்கு முக்கியமாக தேவை ட்ரஸ்ட் தான். யாராக இருந்தாலுமே ட்ரஸ்ட் பண்ணணும்.
நான் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுவேன், அதேமாதிரி அவங்களும் என்னை ட்ரஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணு இருந்தாலும் சரி என்னை பார்த்துக்கிறத விட எங்கள் அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும், அவங்க அப்பா அம்மா போல் பார்த்துக்கணும். எனக்கு அவளா எங்கள் பேரண்ட்ஸான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு எங்கள் பேரண்ட்ஸ் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த கிரிஞ்செலாம் பண்ண மாட்டேன், என்ன நீ மட்டும்தான் லவ் பண்ணணும், நான் நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும்லாம் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு தர வேண்டிய ஃப்ரீடம் தான் நான் கொடுப்பேன். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் எனக்கு தேவை. ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் ட்ரஸ்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டை தாண்டி என் பேரண்ட்ஸோட கேர் தான் எனக்கு முக்கியம். இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாவே எனக்கு போதும். எனக்கு மற்றபடி இந்த அழகு இந்த மற்ற விஷயம்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, இந்த 2 விஷயத்தை தவிர. அவ்வளோதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு எந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் வேணும்னா, நான் எப்படி சொல்றது, நான் பொண்ணுகிட்ட பேசுறதே தயங்குவேன். இவன் சரியா வர மாட்டான்டா. இவன் தானே சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. சம்பந்தமே இல்லாம நம்மளை பத்தி பேசுறாங்க. இப்போ நான் பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன், 6th-லேருந்து 10th வரைக்கும். அப்புறம் கோயடில் படித்தேன். ஆனால் அங்கே அவ்வளோவா நான் பேச மாட்டேன். ஒரு பேர் 2 பேர்கிட்ட தான் பேசுவேன். அதுவுமே அவ்வளோலாம் பேச மாட்டேன், கொஞ்சம் இதேஸாக பேசுவேன். இப்போ என் லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து முக்கியமாக ட்ரஸ்டட் பர்சனாக இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு மோஸ்ட் லவபிள் பர்சனாக இருக்கணும். அண்டு இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அதாவது சப்போர்ட்டிவில் ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கணும். அவங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் அவங்களுக்கு பயமாக சப்போர்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோவில் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு சொல்லலாம், இல்லை இந்த மாதிரி தான் ஒரு பொண்ணு வரணும் அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இமேஜினேஷன்னு சொல்லலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. நம்மளோட சேனல் பேர் என்னென்ன பையன் சொல்லுவாப்புல, டால்க் அண்ட் ஜாய்ஸ் சேனலுக்காக நாங்கள் 4 பேர்